இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. ராசி சக்கரத்தில் 10வதாக வரக்கூடிய ராசி தான் அந்த மகர ராசி. சனி பகவானை அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்க என்பதனால இவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் அதிகமாக வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, வயது அப்படிங்கிறது செல்ல செல்ல தோல் சுருங்கிறது, கொஞ்சம் மகிழ்ச்சி குறையிறது, இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஆனால் மகிழ்ச்சி இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா வாழ்வே ரொம்ப சுருங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். அதனால் இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நீங்கள் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாத்தையும் மனதில் போட்டுட்டு குழப்பிக்கிட்டு தெளிவில்லாமல் இருக்கிறத விட ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுங்க. வாழ்க்கையை ரொம்ப அழகாக ரசித்து கொண்டுட்டு போனீங்களாவே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஆள் மனதில் ரொம்ப ஒரு போராட்டமாகவே இருக்கும். நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா மனதில் போட்டுட்டு குழம்பி போய் இருப்பீங்க. இந்த மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே நம்மளுடைய மகர ராசி என்பர்களுடைய ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்க எந்தெந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அந்த மகர ராசி என்பர்களுக்கு பொருந்தி போகுது, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இவங்களை பார்க்குறீங்க, அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகரம் அப்படின்னாவே சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பாக பேசுவாங்க, அழகாக கம்பீரத்தோடு இருப்பாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் எப்படி எந்த நேரத்தில் கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக திட்டமிட்டு செயல்படுவாங்க. அந்த வாய்ப்பு வர்றதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் மனதில் பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் அந்த தீர்வை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மனதிலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று மனதில் ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். யார் எப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படியே அந்த எடை போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அசால்ட்டாக எடை போட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்த நேரம் வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் அதை சொல்லுவாங்க. இனி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மகர ராசி என்பர்களுடைய நண்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா மகர ராசி என்பர்களுக்கு கோபம் கூட வரும். ஏன்னா கரெக்டாக நம்ம செயல்படுறோம், அதை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப தைரியமானவங்க தான். மற்றவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப எளிதாக சம்பாதிச்சிருவீங்க. இந்த ராசி அப்படின்னாவே ரொம்ப துணிச்சல் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப பொறுப்பானவங்க அப்படின்லாம் பெயர் எடுத்திருப்பீங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நெருக்கமானவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்வீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அப்படியே கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போக தெரிஞ்ச ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். அதே மாதிரி இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பெருசாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் அதிகமாக டிஸ்கஷன் பண்ணுறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். பொறுமையாக நிதானமாக வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக பக்குவமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லிமிட்டில் வச்சுருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யாராவது சீண்டிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள விட்டுற மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த சீண்டலுக்கு ஏற்ற பதிலடியே கொடுக்காம விட மாட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா டக்குன்னு உடனடியாக அந்த பதிலடியை கொடுக்க மாட்டாங்க. பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த பதிலடியை திருப்பி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மென்மையான நாகரிகம் தெரிந்த ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கடுமையாக உழைப்பாங்க. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சனி பகவான். நினைத்ததை சாதிக்கிற வரையிலும் கடினமாக உழைப்பாங்க. ரொம்ப நேர்மையான வழியில் தான் போவாங்க. குடும்பத்தோடு எப்பயும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு விருப்பமுள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லேன். எதையுமே பிளான் பண்ணி செய்கிறதா அவங்களுக்கு பிடிக்கும். தன்னிச்சையாகவோ டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த விஷயத்தில் இறங்கி அதில் நிறைய இன்னல்களை சந்திக்கிற பழக்கம் அவங்களுக்கு எப்பவுமே கிடையாது. எப்பவுமே போராடணும், வெற்றி பெறணும், அதற்கு போதுமான உழைப்பை போடணும் அப்படிங்கிற அந்த மனநிலை உடைய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா தீர்க்கமாக எடுப்பாங்க, யோசித்து முடிவு எடுப்பாங்க. அதே போல் எடுத்த முடிவில் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்பினவங்களுக்கு எப்பாடுபட்டாவது அந்த தன்னம்பிக்கையை எப்பவும் இழந்துடக்கூடாது. நம்மள ஒரு நண்பரோ அல்லது ஒரு உறவோ அல்லது வாழ்க்கை துணையோ நம்மளை நம்பி வராங்க அப்படின்னா அவங்கள எப்பவுமே கைவிட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிடிவாத குணம் கொஞ்சம்
கொஞ்சம் இருக்கும். இது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயத்துக்காக கொஞ்ச நாள் காத்துட்ருக்கலாம். 2 வருஷம் காத்துட்ருக்கலாம். 3 வருஷம் காத்துட்ருக்கலாம். 10 வருஷமா பொறுமையா உட்காந்து காத்துட்ருக்கான்பா. என்னால அது முடியல. அப்படிங்கிற மாரி சொல்லக்கூடிய உறவுகள் தான் அதிகமா இருக்கும். இந்த மகர ராசி என்பவர்கிட்ட அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோட எல்லா விஷயத்தையுமே ஒத்து போவாங்க. ஒரு சில விஷயங்கள கூட அரைகுறையா விட்டாங்க இல்லையா? அத கூட கரெக்டான டைம்ல அத முழுமையாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். அதே மாரி வெற்றி கொடிய இவங்க நாட்டுவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபைனலா இருக்கும். கண்டிப்பா எக்காரணத்த கொண்டும் இவங்க தோல்வியே பெற மாட்டாங்க. வெற்றி பெறத்துக்கான சாத்தியக்கூறு இவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒண்ணு அந்த வெற்றிய டக்குன்னு பெற முடியாது. கொஞ்சம் போராடி நெறைய இன்னல்கள சந்திச்சு ஃபைனலா தான் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவங்க வெற்றி பெறதுக்கு ஒரு 40, 45 வயதுக்கு மேல ஆயிரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் உழைப்ப போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபைனல் டச்ல ஃபைனல் இதில தான் கொஞ்சம் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்பதான் எங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? இப்ப கிடைக்காதா? இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது, குறிப்பா இந்த வைகாசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். 7.5 சனி முடிந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லாம இருந்திருக்கும். கரெக்ட்டா? இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எங்கேயாவது வெளியில் ஒரு புனித பயணம், ஒரு ஆன்மீக பயணம், ஒரு சுற்றுலா பயணம் இதெல்லாம் இந்த மாதத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சுபகாரியத்திலேயாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கலந்துக்குவீங்க. அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். இடம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க இல்லையா? அந்த இடத்த இந்த காலகட்டத்தில் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. முயற்சி கைகூடி வரும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேரில் ஏதாவது ஒரு இடம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வரனே அமையல அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்க, பொதுநல சேவையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு பெயர், செல்வாக்கு, அந்தஸ்து, புதுசாக ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகர ராசி என்பர்களுடைய வாழ்க்கை ஆஹா ஓஹோங்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசியில் பதியறதுனால மாத பிற்பகுதி அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். வருமானமே இல்லைங்க வாழ்க்கையில், நான் கஷ்டமே தான் பட்டுட்ருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த வைகாசி மாத பிற்பகுதியில் கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வைகாசி மாதம் 1ஆம் தேதி அன்று மிதுன ராசியில் சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்குன்னு பார்க்கும்போது 5, 10 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 10 மற்றும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சில தொழிலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை பரிசீலனை செஞ்சு மறுபடியும் அதில் சின்ன மாற்றங்களை செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். பணியை விட்டு நீங்கினவங்க கூட மீண்டும் அந்த பணியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம், வேலை செய்கிற இடத்துல பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது நீங்களே பார்ட் டைமாக அதாவது ஒரு வேலை செஞ்சு அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். அரசு சம்மந்தமாக நீங்கள் ஒரு சில விஷயங்களில் இறங்கியிருப்பீங்க. அதில் சின்ன தடைகள் ஏற்பட்டிருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் அந்த அரசாங்கம் மூலிமா இருந்த அந்த தடைகள், நின்று போயிருந்த அந்த வேலையெல்லாம் மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு வைகாசி மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். நம்மளுடைய மகர ராசிக்கு பார்க்கும்போது 6, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் 6ஆம் அதிபதி. 6ஆம் இடத்திலேயே சஞ்சரிக்கும் போது இந்த நேரம் அப்படிங்கிறது எதிரிகளுடைய பலம் வந்து குறையும், லாபம் அதிகமாகும். பழகிய நண்பர்களால் ஒரு சில முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். யார் உங்களுடைய எதிரி அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா 6க்குடைய அதிபதி வந்து 6ஆம் இடத்துலையே வந்து சஞ்சரிக்கும் போது கண்டிப்பாக யார் உங்களுடைய எதிரி, யார் உங்களை வந்து அதிகமாக தடை பண்ணாங்க, வியாபாரத்தில் என்ன தடை இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். குறிப்பாக அந்த வைகாசி மாதத்தில் அதெல்லாம் தென்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை யார் பிரச்சனை கொடுத்தாங்க அப்படிங்கிறத அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள ஒதுக்கி வச்சுருவீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணியில் கூட உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் வரும். கை கால் வலி ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பொதுவாகவே இந்த மகர ராசி அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வைகாசி மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். அங்கு குருவும் இருக்கிறார். இப்போ குருவும் சுக்கிரனும் இணையும் போது சகாயஸ்தானாதிபதி குருவோடு சேரும்போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வீடு தேடி ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். புதிய பொறுப்பு வரும். ஒரு சிலருக்கு பதவி கிடைக்கும். ஒரு சில மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தில் ஒரு அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய புகழ் அந்தஸ்து இதெல்லாம் அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் சென்றுட்டு வருவீங்க. அதன் மூலிமா உங்களுக்குன்னு ஒரு தனி பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு. குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த கை நழுவி போன விஷயங்கள்லாம் கைகூடி வரும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் அதிகமாகும். பெண்களுக்கு தைரியத்தோடு எல்லா விஷயத்திலையும் இறங்குவீங்க. அந்த செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சூழ்நிலையை புரிந்து செயல்படுவீங்க. வருமானம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் வாராகி அம்மனை வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த வாராகி அம்மனோட அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.